வணக்கம். இந்த வீடியோவில் ட்ரெடிஷ்னலான சிமிலி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வேர்க்கடலை, எள்ளு, கேழ்வரகு மாவு, வெல்லம், கொஞ்சமாக உப்பு, அப்புறம் ஒரு ஏலக்காய். கேழ்வரகு மாவில் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போது தோசைக்கல் வச்சு நம்ம பிசைஞ்ச மாவை இதில் நல்லா அடை மாதிரி கையிலே தட்டி எடுத்துக்கோங்க. சுடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி தொட்டு தொட்டு நல்லா அடை மாதிரி தட்டிக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. அது நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் எள்ளு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளு நல்லா படபடன்னு பொரியும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை நிறுத்திடலாம். வேர்க்கடலையும் நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒன்றா அரைச்சி எடுத்தோம்னா எள்ளில் கொஞ்சமாக எண்ணெய் வரும். அதனால் ஒழுங்காக அரைப்படாது. அதனால் தனித்தனியாக அரைச்சிக்கிறோம். இப்போ எள்ளு அப்புறம் வேர்க்கடலை ரெண்டுமே தனித்தனியாக அரைச்சாச்சு. அடையாக தட்டி வச்சுருக்க கேழ்வரகு மாவையும் உதிர்த்து
நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட வெல்லம், அப்புறம் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை அப்புறம் எள்ளையும் சேர்த்து மொத்தமாக அரைச்சிக்கலாம். இது உண்மையாலே பாரம்பரிய முறையில் செய்யணுன்னா நம்ம உரலில் தான் இடிக்கணும். இப்போ உரல் நம்ம யூஸ் பண்ணாததுனால நம்ம மிக்சிலேயே அரைச்சிக்கிறோம். கூட ஒரு ஏலக்காவையும் சேர்த்துப்போம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம அரைச்சாச்சு. அவ்வளோதான் இந்த ரெசிபி. இதை இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு நம்ம சாப்பிடலாம். இந்த ரெசிப்பியில் சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே உடலுக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக நம்ம இதில் சர்க்கரை சேர்க்கலை. ஸோ இந்த ஸ்வீட்டை எல்லாருமே சாப்பிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் பாதாம் பருப்புகளையும் சேர்த்துருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.